15 வருஷமா 2008 நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்குல போனோன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம். அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேற அறகுறை. இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் నెక్స్ట్ పిక్చర్లో యాక్ట్ చేసినప్పుడు నేను జరూరుగా కన్ఫర్మ్గా తెలుగులో మాట్లాడతాను. இப்படியே 15 வருஷமே சொல்லிட்டு பேசுறது இல்லை. அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்ட்னா இந்த ப்ராம்ப்டிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மொழி ஈஸியா கத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ப்ராம்ப்டிங்ல அடிச்சு விட்டுறலாம்யா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்கல்ல, அவங்க பாடு படத்துக்கு ஆச்சு அப்படின்ட்டு. ஆனா முதல் தடவையா ஈஸ்வர் என்னை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சாரு. ஒரு படம் பேசியிருக்கிறேன், நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஆந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம். அதுல பேசிக்கிறேன். அது எப்படி, அது ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு. என்னன்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது. எப்படி இவரை நம்பி நம்ம களத்துல இறங்குறது? அப்புறம் கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோன்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு நான் தான் டப்பிங் பேசுறேன். தேங்க்யூ ஈஸ்வர் சார். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்டுங்கிற படத்துல எப்படி டப்பிங் பேசுனா, ப்ராம்ப்டிங்ல நடிக்கிறது வேற, ப்ராம்ப்டிங்ல டப்பிங் பேச முடியுமா? நான் ப்ராம்ப்டிங்ல பேசினேன், ஹெட்போனை மாட்டிட்டு அவங்க சொல்ல கேட்டு பேசிட்டேன். அதனால சத்யதேவ் நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. நீங்க அடுத்த படம் தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க. நான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன். அது சும்மா ஈஸியான வேலை. அது நான் பாருங்க உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க கரெக்டா இப்ப முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சோம். இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர். அது நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆங்க. அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. அந்த காலத்துல யாதவ் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட். தர்மேந்திரா சார் அதுல சொல்லுவாரு, ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி பத்லா பாரு. அதுதாங்க எனக்கு தெரியும். பத்லானா பழி வாங்குறான்னு அர்த்தம். சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் சார் கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார்? ஐ நோ ஹிந்தி சார். வாட் பத்லானா பழி வாங்குறான்னு அர்த்தம். அது யாதவன் கி பரத்னு ஒரு படம் இங்க 1 வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம். இந்த படத்துல ஒர்க் பண்ண நாளைய நம்பரை தமிழ்ல வாத்தியார் நடிச்ச படம். இந்த டீமே அப்படி ஒரு டீம். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பத்தி ஒரு ரிவ்யூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க. இன்னைக்கு அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க? இவருதான். ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டவர்கிட்ட, சார் இப்ப அனைவரும் நீங்க தான் சூப்பர் பிஸியா இருப்பீங்க சார், நீங்க தமிழ் மட்டும் தான் தெரியுமா, வேற லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாமையா பண்ணிருக்கீங்க. அது போல ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கு நம்ம பேசிடலாம்.